தொண்டர்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறாங்க. இந்த கூட்டணியை சேர்ந்துட்டோம் அப்படின்றத நினைத்து எதிர்க்கட்சிகள் பதறி போயிட்டாங்க அப்படிங்கிறார். நாளைக்கேயோ என்னமோ அதிமுக மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த நீட்டில் இறந்தவர்களுக்கு போராட்டம் நடத்துகிறதா செய்தி கேள்விப்பட்டேன். அது அந்த நீட்டில் இறந்தவர்களுக்கு மட்டுமா இல்லை அதிமுகவுக்கும் சேர்ந்தான்ற கேள்வி எனக்கு இன்னைக்கு நடந்த அந்த கூட்டணிக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அமித்ஷா பேசும்போது கூட்டணிக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருந்துச்சா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது அன்கண்டிஷனல் அலைன்ஸ் ஃப்ரம் தி ஏடிஎம்கேன்றார். நிபந்தனையற்ற ஒரு கூட்டணியாக அதிமுக எங்களோடு இருந்திருக்குது அப்படின்ற வார்த்தை தமிழ்நாட்டு நிபந்தனையே இருந்தால் கூட பொதுவாக ப்ரெஸ் மீட்டில் தலைவர்கள் நீங்கள் என்ன சார் எந்த நிபந்தனை அடிப்படையில் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் நிபந்தனை இல்லைம்பாங்க. கூட்டணி ஆட்சின்றது என்ன? இல்லை நிபந்தனையா இல்லையா? அதிமுக நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக நிபந்தனை இல்லாமல் சேர்ந்துருக்குது அப்படின்றார். அதிமுக எந்த நிபந்தனையும் போடலை அப்படின்றது அதுதான் ரொம்ப ஆபத்தானது. பாஜக நிபந்தனை இல்லாமல் அதிமுகவோட சேர்றது வேற பார்வை. ஆனால் அதிமுக பாஜகவோடு எந்த நிபந்தனையும் போடாமல் கூட்டணி சேர்றதுன்றது மிக ஆபத்தானது. ஏன்னா அந்த நிபந்தனை இல்லை என்று வந்துவிட்டால் நிபந்தனை போடுற இடத்துல இருக்கீங்களா? சம அளவில் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் இருந்து பேசுனீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நிபந்தனை போடலாம். பாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல மேலே ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் நிபந்தனை விதிக்க முடியாது. இப்போ இந்த கூட்டணி அப்படின்ற ஒன்று பிரிந்தவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சவால், புதிய சவால் கிடையாது. அந்த சவாலே கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தான கூட்டணி. ஏன்னா நிபந்தனை இல்லை என்று அமித்ஷா சொல்லும் போது அதிமுக இந்த நிபந்தனை வைக்கல அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் இஷ்யூவை நாங்கள் நிபந்தனையா வைக்கல, நீட்டுன்ற பிரச்சனையை நாங்கள் நிபந்தனையா வைக்கல, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒரு எதிர்ப்பை ஒரு நிபந்தனையாக வைக்கலை, கல்வி நிதி பாஜக தராததை நாங்கள் ஒரு நிபந்தனையாக வைக்கலை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி தராததை நாங்கள் ஒரு நிபந்தனையாக வைக்கலை, வக்ஃபு சட்டத்தை திரும்பி பெறணுன்ற ஒரு நிபந்தனையை நாங்கள் வைக்கலை அப்படின்னு இத்தனை நிபந்தனைகள் வைக்க வேண்டிய இடத்துல அதிமுக இருந்து தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் நிபந்தனையா வைக்கல. சேர்றதுன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிபந்தனையா வச்சுட்டு கூட்டணி சேர்ந்துருக்கணும்ன்றீங்க. ஏன்னா கூட்டணியில வெளியே வரும்போது எடப்பாடி பழனிசாமி தன்னிலை விளக்கம் கொடுத்தார். எஸ்டிபியோடைய மாநாட்டில் போய் பேசும்போது நாங்கள் கூட்டணியில் இருந்ததுனால சில விஷயங்களை பிடிக்காம செஞ்சோம், அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் கூட்டணியில் சேர்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான பல விஷயங்களை பிடிக்காம செய்ய போறீங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் மௌனமாக இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க. மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறப்ப பத்திரிகையாளர்கள் அமித்ஷா திசை மாற்று அப்படின்றாரு, நீட் என்ற கேள்வியை கேட்கும்போது திசை மாற்று அப்படின்றாரு. அப்போ அதெல்லாம் திசை மாற்றுன்னா அதிமுக ஏன் போராட்டம் பண்ணுது, ஏன் மெழுகுவர்த்தி போராட்டம் பண்ணுது? நீட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஆமாம், நீட் இனி தொடர போகுது, நாங்கள் பாஜகவை எதிர்க்க போறதில்லை, நீட்டை பற்றி கேட்கக்கூடியவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை திசை மாற்றுகிறார்கள், அதனால் அந்த வேலையை அதிமுக பண்ணாதுன்னு சொல்லுங்க. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்புன்ற ஒரு பிரச்சனை, அது திசை மாற்றத்துக்காக பண்ற வேலை அப்படின்னா அது அதிமுக செய்யாதுன்றதை வெளிப்படையா சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய எந்த பிரச்சனையும் நிபந்தனையா வைக்காம தன்னுடைய சுயநலம் அது மட்டும் போதும். தொண்டர்கள் விரும்புறாங்கன்றாங்க, அது நீங்க 26ல பார்க்க தான் போறீங்க. எங்க தொண்டர்கள் விரும்புறாங்க? இதே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் என்ன பிரஸ் மீட் கொடுத்தாரு? தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரோம் அப்படின்றப்ப அந்த கைத்தட்டல்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிமுக கைத்தட்டினது கிடையாது. அந்த அளவுக்கு தொண்டர்கள் வரவேற்றார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய சிலர் எம்எல்ஏ ஆக வேண்டும், பாஜக சிலர் எம்எல்ஏ ஆக வேண்டும்ன்றதுக்காக இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை காம்ப்ரமைஸ் செய்து, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுடைய நலனை காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறார்கள். ஏன்னா அம்மா ஜெயலலிதா அம்மையாரை துரோகம் செஞ்சது போக நிகழ்காலத்தில் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு செய்யறாங்க. இது எல்லாமே அதிமுகவுடைய தொண்டர்களும் திராவிட முன்னேற்றங்களும், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பாயிண்ட்ல வரக்கூடிய விஷயங்களாக மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், நிதி பகிர்வா இருக்கட்டும், இந்த டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் ஒரு பாயிண்ட்ல நிக்கிறோம். அதை எந்த நிபந்தனையும் இல்லாம அதிமுக எங்களோட சேர்ந்து இருக்குன்னு பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார். அதை மௌனமா நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுடைய நலனை எந்த அளவுக்கு முக்கியமாக இந்த கூட்டணியில வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாங்க கேட்கும்போது எங்களுக்கு எந்த பதற்றமும் கிடையாது. ஏன்னா இது அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இந்த கூட்டணி அமைந்தது என்பது திமுகவுக்கு இங்க இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு வாக்காளர்கள் ஒருங்கிணைந்து அதிமுகவுக்கு எதிராக எப்படி 2021 திமுகவை சாய்ஸா எடுத்தாங்களோ, 2024 ஒரு சாய்ஸா எடுத்தாங்களோ, அந்த சாய்ஸ் நேச்சுரல் சாய்ஸா இருக்கும். ஓகே, ஏற்கனவே நாங்க தோக்கடிச்ச கூட்டணி தான் இந்த கூட்டணி, இதற்கு பதற்றம் இல்லைன்றீங்க. தமிழ்நாட்டு நலனை
புறக்கணிச்சுட்டு கூட்டு சேர்ந்திருக்காங்கன்றது உங்களுடைய ஆர்குமெண்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.